திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. சிற்றம்பலம். திருமந்திரம் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளியது. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 1351 முதல் 1360 வரை. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 1351. தன்னுளுமாகி தரணி முழுதும் கொண்டு என்னுளுமாகி இடம்பெற நின்றவன் மண்ணுளும் நீரனல் காலுளும் வானுளும் கண்ணுளும் மெய்யுளும் காணலுமாமே. எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் தன்னுள் கொண்டுள்ள அன்னை பராசக்தி என் உள்ளத்தை இடமாக கொண்டு என்னுள்ளும் நின்றிருக்கின்றார். கருணைமிகு அத்தாய் மண்ணுள்ளும் நீருள்ளும் தீயுள்ளும் காற்றுள்ளும் ஆகாயத்தினுள்ளும் நின்று சக்தியாய் விளங்குகின்றாள். அம்மா பெரும் சக்தியை நம் மெய்யாகிய உடம்பினுள் நின்ற 6 ஆதாரங்களிலும் நம் கண்ணுள் நின்ற ஒளியிலும் இந்த நவாக்கரி மந்திர உருவால் செய்யும் தியானத்தில் காணலாம். பாடல் எண் 1352. காணலுமாகும் கலந்து உயிர் செய்வன காணலுமாகும் கருத்துணிலிருந்திடே காணலுமாகும் கலந்து வழி செய்ய காணலுமாகும் கருத்துரனில்லே. அன்னை பராசக்தி 6 உயிர்களோடு கலந்து நின்று அவ்வுயிர்கட்கு உபகாரம் செய்வதை கண்கூடாக காணலாம். அவளையே மனத்தில் இருத்தி வாழ்த்தி வணங்கி தியானத்தில் இருந்திட்டால் கண் எதிரே தோன்றி அன்னை காட்சி தருவதை காணலும் ஆகும். நம் உயிரிலேயே கலந்து நின்று குருவாகி நம்மை வழிநடத்தி ஈசனுடன் அழைத்து செல்வதையும் கண்டுணரலாம். எனவே அன்னையையே நினைந்து மெய் அறிவை கொண்டு கண்ணும் கருத்துமாக அவள் திருவடியையே பற்றியபடி தவத்தில் நில்லே. பாடல் எண் 1353. நின்றிடும் 7 புவனமும் ஒன்றாக கண்டிடும் உள்ளம் கலந்தெங்கும் தானாக கொண்டிடும் ஐயம் குணபல தன்னையும் விண்டிடும் வல்வினை மெய்ப்பொருளாகுமே. 7 உலகங்களும் ஒன்றாக கொண்டு நிற்கும் பராசக்தி எல்லா உயிர்களிலும் ஒரே பொருளாகவே ஒரே தன்மையாகவே நின்றிருக்கின்றாள். அதனை அறிந்து கண்டிடும் தூய உள்ளங்களில் கலந்து எங்கும் தானாக எப்போதும் நின்றிருப்பாள். உலகத்து பல வகையான குணங்களும் உலக காரணியான தன்னுடையன ஆதலால் உலக குணங்கள் பலவும் கொண்டிருப்பாள். ஆன்மாக்கள் கொண்டிருக்கும் வலிய வினைகளை எல்லாம் விலக்கி வைக்கும் மெய்ப்பொருளாக இருப்பவள் அன்னை பராசக்தியே. பாடல் எண் 1354. மெய்ப்பொருள் முதல் ஹவ்வது ஈரா கைப்பொருளாக கலந்தெழு சக்கரம் தற்பொருளாக சமைந்த முதேஸ்வரி நட்பொருளாக நடுவிருந்தாளே. மெய்ப்பொருள் என நின்ற பராசக்தியை நவாக்கரி மந்திரத்தில் ஔ முதலாகவும் ஹௌம் முடிவாகவும் கொண்டு உபாசித்து வழிபடு. நம் கைப்பொருளாக உள்ள மெய்ப்பொருளில் கலந்தெழும் இச்சக்கரம் அதில் தான் தற்பொருளாக அமர்ந்து அமுதம் அருளும் அமுதேஸ்வரியான மனோன்மணி நட்பொருளாக அச்சக்கர நடுவில் சோதி ஒளியாக இருந்தாலே அதுவே அன்னையின் திருவடி என அறிந்து அதையே பற்றி நின்று தியானம் செய்யுங்கள். பாடல் எண் 1355. தாளதினுள்ளே சமைந்த முதேஸ்வரி காலது கொண்டு கலந்துர வீசிடில் நாளது நாளும் புதுமைகள் கண்ட பின் கேளது காயமும் கேடிலை காணுமே. அச்சக்கரத்தின் உள்ளே அமர்ந்திருந்த அமுதேஸ்வரி
சோதி ஒளியாக இருப்பதை உணர்ந்து வாசி எனும் கால் கொண்டு உடலெங்கும் வீசி நடந்து சுழுமுனை வழியே புகுந்து அவள் திருவடியில் கலந்து தியானம் செய்திருங்கள். ஒவ்வொரு நாளும் வாசியை கொண்டு சோதியில் கலந்து நிற்கும் இச்சாதனையினால் அன்னையின் அருள் ஞானத்தால் பல புதுமையான அனுபவங்கள் உண்டாகும். அதனால் அருள் அமுதம் கிட்டி உண்ட பின் அவர் உடலுக்கும் ஒரு கேடும் உண்டாகாது, அழியா கற்ப தேகம் ஆகுமே. நான் சொல்வதை நன்கு கேட்டு ஆராய்ந்து தெளிவடைந்து ஒளியும் கூடும் வாசியினால் தவத்தில் நின்று இந்த உண்மை பொருளை காணுங்கள். பாடல் எண் 1356. கேடில்லை காணும் கிளரொளி கண்ட பின் நாடில்லை காணும் நான் முதலற்ற பின் மாடில்லை காணும் வருமளி கண்ட பின் காடில்லை காணும் கருத்துட்டிடத்துக்கே. குண்டலினியை வாசியினால் கிளப்பி சோதி ஒளியில் சேர்ந்து தியானம் செய்து வருபவர்க்கு உடலுக்கோ உயிருக்கோ எந்த கெடுதலும் ஏற்படாது. இந்த ஞானம் கைகூடியவர்களுக்கு எல்லா நாடும் அவர்களுடைய நாடாகும். தனக்கென தனி நாடோ வீடோ என எதுவும் இருக்காது. நாள் கிழமை விரதம் என்ற நியமச் சடங்குகளும் இல்லாது போய்விடும். மாடு மனைவி மக்கள் செல்வம் என்று எதுவும் சொந்தமில்லாது மேலோ கீழோர் என்ற பேதமும் இல்லாது இருப்பார். அன்னை பராசக்தியின் அருளை பெறும் மெய்ப்பொருளை அறிந்தவர்க்கு இறந்து சுடுகாடு போகும் நிலையும் இல்லை. எனவே அறிவு நின்ற இடத்தை அறிவால் அறிந்து அந்த அறிவினால் அன்னை பராசக்தியான மெய்ப்பொருளை கண்டு தியானம் செய்வாய். பாடல் எண் 1357. உற்றிடமெல்லாம் உழப்பில் பாலாக்கி கற்றிடமெல்லாம் கடுவெளியானது மற்றிடமில்லை வழி இல்லை தானில்லை சற்றிடமில்லை சளிப்பர நின்றிடே. இவ்வாறு தியானத்தால் உற்று நின்ற இடமான மெய்ப்பொருளே அழியா சூனியமாகும். கற்று அறிந்த கல்வியும் ஞானமும் எல்லாம் அங்கே வெற்ற வெளியானது. அதுவே பூரண பொருளானதால் அன்னை இருப்பதற்கு இதைவிட வேறு இடமில்லை. இதை விட்டு பரம்பொருளை அடைய வேறு வழி இல்லை. இவ்வழியில் நின்ற மெய்ப்பொருளில் தான் வேறு இறைவன் வேறு என்று பேதமற்று போவதால் தான் என்ற உணர்வும் இல்லை. இந்த நிலையில் இறைவனுக்கும் உனக்கும் சிறிதும் இடைவெளியும் இல்லை. எனவே இந்த இடத்தில் சற்றும் மனம் தளராது சலிப்படையாமல் நின்று தியானத்தில் இருந்திடே. பாடல் எண் 1358. நின்றிடும் ஏழ் கடல் ஏழ் புவி எல்லாம் நின்றிடும் உள்ளம் நினைத்தவை தானொக்கும் நின்றிடும் சக்தி நிலை பெற கண்டிட நின்றிடும் மேலை விளக்கொளி தானே. இந்த தவயோகத்தில் நின்றிடும் ஞானியர் அதிலேயே 7 கடல்களையும் 7 உலகங்களையும் கண்டு தவம் செய்வர். அவர் உள்ளம் அசைவற்று மெய்ப்பொருளில் பொருந்தி நின்றிடும். அப்போது நினைத்தவையெல்லாம் கண்டிப்பாக நடந்திடும். இதனை அருளும் எங்கும் நிறைந்தவனான அன்னை பராசக்தி அங்கே நிலையாக நின்றிட கண்டவர்க்கு அன்னையும் தன் அருளை தளராது வழங்கிடுவாள். இவ்வாறு தவத்தில் சாதனையில் நின்றிருப்பார்க்கு மேலான மெய்ப்பொருளில் விளக்கொளியாக விளங்கி நின்றிருப்பாள் அன்னை பராசக்தி. பாடல் எண் 1359. விளக்கொளி சௌமுதல் ஔவதீரா விளக்கொளி சக்கரமே பொருளாகும் விளக்கொளியாகிய மின்கொடியாலை விளக்கொளியாக விளங்கிடு நீயே. விளக்கொளியாக அச்சக்கரத்தில் சௌம் முதலாகவும் அவும் முடிவாக கொண்ட சக்கரமே மெய்ப்பொருளாகும். அவ்விளக்கொளியில் மின்னலை போல் ஒளி வீசி திகழ்பவளே அன்னை பராசக்தி. ஆதலால் அந்த விளக்கு ஒளியான சக்கரத்தில் அன்னையின் அவாக்கரி மந்திரம் உருக்கொடுத்து அதிலேயே சேர்ந்து தியானம் செய்து நீயும் ஒளியாக விளங்கிடுவாயே. பாடல் எண் 1360. விளங்கிடும் மேல் வருமை பொருள் சொல்லின் விளங்கிடு மெல்லியலானதுவாகும் விளங்கிடு மெய் நின்ற ஞான பொருளை விளங்கிடுவார்கள் விளங்கினர் தானே. இவ்வாறு ஒளியாக நீ விளங்குதற்கு மேலான சகசத்தலத்தில் விளங்கும் மெய்ப்பொருள் சேர்ந்து இம்மந்திரத்தை சொல்லி வணங்கி வழிபடுங்கள்.
மெய்ப்பொருளாக விளங்குவது மெல்லியலால் ஆன அன்னை பராசக்தியே ஆவாள். இவ்வாறு ஒளியாக விளங்கி உடலில் நின்ற ஞான பொருளை உணர்ந்தவரே அன்னையின் அருள் பெற்று ஞானியராக விளங்கினர் இவ்வுலகுதனில் தானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.